Hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து விக்டோரியா ரெட்ரேட் தாங்க வந்து இருக்கிறோம். இது என்னடா நேம் புதுசாக தானே கேட்குறீங்க. ஸோ பாண்டிச்சேரியில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம்ஸ் தரதுல நம்ம விக்டோரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து 899க்கும் 799க்கும் ரூம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களோட அடுத்த வருஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே டைப்பில் இல்லை ஒரு வீடு அதுக்குள்ளே இண்டிவிஜுவல் வில்லாவாக தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனு ரூமு வித் பாத்ரூம் மூணுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல் வில்லாவே இருக்குது. சொல்லும் போது புரியல, எனக்கே அப்படி தான் இருந்தது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இருக்கிறோம். ஸோ இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோவில்குள்ளே இருக்குதுங்க, மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே சுற்றி அலையலாம் அவசியமே இல்லை. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலுமே சரி, நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. நமக்கு வந்து அந்த ஆரோவில் மெயின் ரோட்டில் இறங்கி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆட்டோ இல்லை ஒரு பைக் ரெண்டல் கார் ரெண்டல் கூட எடுத்துக்கலாம். பைக் ரெண்டல் கார் ரெண்டலுக்கு வந்து நம்பரில் கீழே கொடுக்குறேன், கால் பண்ணி கூட கேட்டேங்க. நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் ஆட்டோ இருக்கும், ஆட்டோ ஸ்டாண்ட், அதை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்துடலாம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து இது வர்றதுக்கு. அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்தாலே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வாங்க போய் உள்ளே போய்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்றதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாலாம் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்தலாம். ஸோ நம்ம ரெசார்ட்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் அண்ட் பைக் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே கூட பைக் பார்க் பண்ணால் பார்க் பண்ணிக்கலாம். மேலேயுமே ஒரு சில ரூம்ஸ் இருக்குது, அதையுமே பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரூம் ஸ்டே. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். வரவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா எந்தெந்த பப்புக்கு போகலாம், எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கலாம், லைக் இது தானே மேஜராக வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோட்டல் ரெசார்ட்டோட லிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரெசார்ட்டோட லிஸ்ட்டு. முக்கியமான நம்பர்ஸு, போலீஸு, ஆம்புலன்ஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஜிப்மர் ஹாஸ்பிட்டலு, ஸோ டூரிஸ்ட்டு சென்ட்ரு, அவங்களோட நம்பர்ஸு, நீங்கள் பாண்டிச்சேரியோட ஒட்டுமொத்த மேப்பு எப்படி வழி போகணுன்னு இதிலே பார்த்துக்கலாம். எந்தெந்த இடம் எங்கெங்கெல்லாம் மெயின் லொக்கேஷன் இருக்குது இங்கே தெரிஞ்சிடும். இது ஐஈஸ்ட்டு, காசி, WTF, OMG2 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை கிளாஸ் பப்புங்க. இது ஒரு நல்ல ஹோட்டலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி நல்ல ரெசார்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பீச் ஸ்பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லிக்வர் ஸ்பாட்டு, என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆருமே இருக்கும். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷனுமே காட்டிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ மேப்மே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ விக்டோரியா ரெட்ரேட் அவங்களோட நம்பர் இது ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறோம். 24/7 சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம உள்ளே போவோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான பொருள் எடுத்துகிட்டு வரீங்க. நான் சொல்கிற மேட்ரு என்னன்னு உங்களுக்கே புரியும். அந்த மேட்டரில் நீங்கள் பதுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே ஒரு காமனாக ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம் தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மேட்ரு உங்களுக்கு புரியல, இப்போ உங்களுக்கு புரியும். இது ஒரு வீடா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூமாக இருக்குதுல்ல, இந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கும். உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ், லைக் அதான் அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே இன்கேஸ் நிறையா பேர் வரீங்க, உள்ள இடம் இல்லை, எனக்கு பட்ஜெட்டாக வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ரஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கிச்சன் தாண்டி போனால் உங்களுக்கு வந்து பாத்ரூமு ஒரு வெஸ்டர்ன் டைப் செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. குளிர்காலத்தில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் செட்டப்பும், ஸோ வெயில் காலத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சில் தண்ணி செட்டப்பில் தான் இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே போவோம். ஸோ ஒரு காமனான ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அந்த ரூம் டைப்லேயே கொடுத்துருக்குறாங்க. டிவியில் உங்களுக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, ஸோ அதுமாதிரி எல்லா ஆக்சஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு நைட் டைமில் இன்கேஸ் நீங்கள் புக் படிக்கிறீங்கன்னா ஒரு லேம்போட கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டீ டேபிள், உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ அடிக்க, சரக்கு அடிக்கலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட ரூம். ஓகேவா. ஒரு 3 பேர் படுக்கலாம். இந்த காட்டிலே வந்து நம்ம வந்து தாராளமாக படுக்கணும்னா 2 பேர்கிட்ட படுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மேட்ரஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க வித் ஏசி ரூமுங்க. ஸோ இங்கே எல்லாமே ஏசி ரூம் தான். வந்து ரூம் பார்க்கவே ஒரு யூனிக்காக அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ரூம் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டியான ஒரு வார்ட்ரோப் செட்டப்புமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இல்லை போர் அடிக்குது ரூம்லேயே இருந்து ஜன்னலத்தை வந்தீங்கன்னா ஸோ வெளியே நீங்கள் பார்த்துடலாம். என்னென்ன சும்மா ஒரு போர் அடிக்குது அந்த டைமில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெளியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ரூமோட செட்டப்பு. காட்டன் மேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கெஸ்ட்டு போக போக வந்து பெட்ஷீட்டும் பில்லோவும் ஸோ டெய்லி பேஸஸில் அதான் ஒவ்வொரு கெஸ்ட்டு போனோடனே இந்த டவல்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி நல்லா ஒயிட் அண்ட் நீட்டாகவே வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ரூமோட செட்டப்பு. இல்லை உனக்கு ஏசி வேணாம் குளிருது அப்படின்னா ஃபேன் மட்டும் போகுதுன்னா ஃபேனுமே நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ இது வந்து பாத்ரூமும் நல்லா க்ளீனாகவே அழகாகவே வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவலாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அந்த வேஸ்ட்டு த்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ இது உங்களோட ரூமுங்க. இது ஒரு ரூமு. இதே கான்செப்டில் தான் இந்த ரூமும் இருக்கும்.
இந்த ரூமே இருக்கும். லைக் நீங்கள் போனாலுமே சரி இந்த பெல் அடித்தா மட்டும்தான் உள்ள உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அந்த பெல் அடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு காமனான ஒரு பிளேஸ் ஏரியா. போர் அடிக்குது அப்படி உட்காந்துக்கலாம். நான் சொன்னல கரண்ட் அடுப்பு கொடுப்பாங்க சொல்லிட்டு அது வருது பாருங்க கரண்ட் அடுப்பு. ஸோ ஃப்ரிட்ஜில் எதாவது ஸ்டோர் பண்ணால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது நான் சொன்னல மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு 10 பில்டிங் தள்ளி அது தெரிந்த மெயின் ரோடு 10 பில்டிங் தள்ளியே தாங்க இருக்கும். ஸோ இந்த பில்டிங் நீங்கள் வர்றதுக்கு ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திர் மண்டியர் இருக்குது, குளோப் இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆரோவிலோட கஃபே ரெஸ்டாரண்ட்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்ம பாண்டிச்சேரி பீச் இருக்குது, மணக்குள டெம்பிள் இருக்குது, ஆசிரம் இருக்குது. ஸோ நிறைய பீச்சஸ் இருக்குது பாண்டிச்சேரியே வந்து அந்த பாரடைஸ் பீச் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெரினா பீச் இருக்குது, ஹிடன் பீச் இருக்குது, சின்ன வீராமண்டம் பீச் இருக்குது, பெரிய வீராமண்டம் பீச் இருக்குது. இப்படி நிறைய பீச் இருக்குது. ஆரோவில் பீச் கூட இருக்குது. இதுமாதிரி நிறைய இடம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இல்லை இங்கே வந்து எனக்கு நியர்பைலே பீச் வேணா இந்த ரோடு இதில் ஆரோவில் ரோட்ல நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வரும். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நான் அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு பீச் இருக்கும், ப்ரைவேட் பீச்சாக ஒன்று இருக்கும். ஸோ நம்ம கீழே பார்த்துருந்தோம், அதேமாதிரி மேலே வந்து பார்த்தல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஏரியா இருக்குது. உட்காந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச. இங்கே டோட்டலாக ஒரு 6 ரூம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுமாரி கீழே நீங்கள் ஒரு சில ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அதே டைப்பில் இன்னொரு ரூம் இருக்கும். அதேமாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் ஆரோவில்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. மேபி இருக்குதானே எனக்கு தெரியல. ஒரே ரூமு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹோம் ஸ்டே டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது ரூமா இல்லை ஹோம் ஸ்டேவானே தெரில. நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஆக்சஸ்க்கான இடம் கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரியே வந்து பாத்ரூம்க்கான இடமும் இருக்குது. ஸோ அதேமாதிரி பாத்ரூம் க்ளீனாக வச்சுருக்குறாங்க. கீழே பார்த்த மாதிரி ஒரு ரூம் டைப்லேயும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது அந்த ரூமுங்க. ஸோ ரூமை பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னென்ன கிட்டு கொடுப்பாங்க, கெஸ்ட் வரனா கெஸ்ட்டுக்கான டவலு, அந்த பாத்ரூம் கிட்டு, ஷாம்பு, சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இங்கே காமனாக ஒரு பியூரிஃபைக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு ஸோ அதுமாரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எல்லா ரூமுமே வந்து ஒரு பாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டிவி, ஸோ யூடியூப் ஆக்சஸ் இருக்குது. ஜாலியாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அதுமாரி ஏசி நல்ல கும்முன்னு இருக்கும். இந்த டைமில் வெயிலுக்கு அதுவுமா நீங்கள் வந்து போட்டுட்டு வந்து உட்காந்திங்கன்னா சும்மா ஜில்லுன்னு இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ்க்கான இடமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்லை. லைக் அவங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ கரண்ட் போனாலும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிடுவாங்க. அதுமாரி வைஃபை ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலியாக வரீங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி இது எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு ரூம்ஸ் தானே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேவா? பாய்.